குறியோரே, உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே இந்த காலை வழிபாட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு வருகின்ற இரண்டாவது வழிபாட்டிலே நாம் யாவரும் இணைந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நாம் யாவரும் இணைந்து ஆவியிலே நாம் ஒருமனப்பட்டு இறைவேண்டல் செய்வோம். தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இறைவேண்டல் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர், எங்களுடைய வளமையின் அடித்தளமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அவர்களை குணப்படுத்த வேண்டுமா இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நிறைவு பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நமது பாமாலையிலே 22வது பாமாலை தூயா 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 என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை வழிபடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பீரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூரைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகினால் முழங்கார் படியிட்ட வண்ணமாக அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். The Bible lesson is taken from Romans chapter 8 verses 18 to 25. Romans chapter 8 verses 18 to 25. For I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. For the earnest expectation of the creation eagerly waits for the revealing of the sons of God. For the creation was subjected to futility, not willingly, but because of him who subjected it in hope. Because the creation itself also will be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. For we know that the whole creation groans and labors with birth pangs together until now. Not only that, we also who have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, eagerly waiting for the adoption, the redemption of our body. For we were saved in this hope. But hope that is seen is not hope. For why does one still hope for what he sees? But if we hope for what we do not see,
We eagerly wait for it with perseverance. Here ends the lesson. Praise be to God. The Bible lesson is taken from the book of Psalms, chapter 110, verses beginning to read from 1 to 7. Book of Psalms, chapter 110, beginning from verse 1. The Lord says to my Lord, sit at my right hand until I make your enemies a footstool for your feet. The Lord will extend your mighty scepter from the Zion, saying, rule in the midst of your enemies. Your troops will be willing on your day of battle, arrayed in holy splendor. Your young men will come to you like dew from the morning's womb. The Lord has sworn and will not change his mind. You are a priest forever in the order of Melchizedek. The Lord is at your right hand. He will crush kings on the day of his wrath. He will judge the nations, heaping up the dead and crushing the rulers of the whole earth. He will drink from a brook along the way, and so he will lift his head high. Here ends the reading. Praise be the Lord. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபானின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லெபனோனை சிரியோனையும் காண்டாமிருகம் குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதல் சமுத்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Gospel reading is taken from John chapter 20 verses 19 to 23. John chapter 20 from verse 19 onwards. On the evening of that first day of the week, when the disciples were together with the doors locked for fear of the Jewish leaders, Jesus came and stood among them and said, "Peace be with you." After he said this, he showed them his hand aside, and the disciples were overjoyed when they saw the Lord. Again Jesus said, "Peace be with you. As the Father has sent me, I am sending you." And with that he breathed on them he said, "Receive the Holy Spirit. If you forgive anyone's sin, their sins are forgiven. If you do not forgive them, they are not forgiven." Here ends the gospel reading. Praise be to you, O God. இந்த நாளிலும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில்
இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ படம் வாசித்தாயிற்று. பிரியமானவர்களே, அருளுரைக்கு முன்பாக நமது ஆங்கில வழிபாட்டின் பாடற் குழுவினர் ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் என்ற பாடலை நமக்கு பாடுவார்கள். Oh
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. கொரோனா தொற்று வியாதியின் காரணமாக நம்மால் திருச்சபையில் ஒன்றாக கூடி வழிபட முடியவில்லை. என்றாலும் நாம் இந்த காணொலியின் வழியாக ஆவியிலே ஒன்றிணைந்து நாம் வழிபாட்டில் இணைந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலும் கூட தூய ஆவியானவர் நம்மத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் நம்மை பக்தியின் பாதையில் நடத்தவும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிறார். பயப்படாதே என்ற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே மக்கள் பயந்து கொண்டிருந்த வேளை, எதிர்காலத்தை குறித்து அச்ச உணர்வோடு இருந்த சூழ்நிலை. இன்றைக்கும் நம் மத்தியிலே அதே அச்ச உணர்வு நமக்கு இருக்கிறது. தொற்று வியாதி பரவி கொண்டிருக்கிற வேளையிலே மற்றவர்களை அதிகமாக நாம் நெருங்கி பேச முடியவில்லை. அது மாத்திரமல்ல, தொழில் ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, உளவில் ரீதியாக நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. திருமறையிலே 365 இடங்களில் வருகின்ற இந்த பயப்படாதே என்கின்ற வார்த்தை ஒவ்வொரு நாளுக்கும் அது பொருந்தும். ஆகினாலே பயப்படாமல் நாம் இருப்போம். ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார். நாம் இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிறோம். இந்த அருளுரை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை இல்லங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயமும் உம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது அல்லது விடுதலைக்கு இயங்கும் படைப்பு, கிரியேஷன் groans ஃபார் லிபரேஷன் என்கின்ற தலைப்பை உள்ளடக்கியுள்ளது. இன்றைக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 36வது வசனங்கள், ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18லிருந்து 25 வசனங்கள், யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19லிருந்து 25 வசனங்கள், சங்கீதம் 29. இத்துணை வசனங்களும் அல்லது பாடங்களும் ஒன்றி செய்து இன்றைக்கு இருக்கின்ற தலைப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இந்த தலைப்பின் உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது. படைப்பு என்றால் என்ன? படைப்பை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கின்றோம்? ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். படைப்பே ஒரு விடுதலையின் பயணமாகவும் இருக்கிறது. எவ்ரி கிரியேஷன் இஸ் எ லிபரேஷன் என்று அழைப்பார்கள். படைப்பிலே நாம் விடுதலையை காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, படைப்பு அனைத்துக்கும் ஆண்டவர் விடுதலையை அளிக்கின்றார். விடுதலையின் வழியாக அவர் இந்த உலகத்தை படைக்கிறார் என்றும் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கடவுள் படைத்த இந்த உலகத்தின் படைப்பானது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றில்லாமல் மற்றொன்று வாழ இயலாது. அது மாத்திரமல்ல, இத்துணை படைப்பிற்கும் ஆண்டவரே தலைவராகவும் படைப்பாளியாகவும் பெற்றவராகவும் இருக்கின்றார். அவர் ஃபாதர் இன் ஹெவன்
இஸ் நாட் அ ஃபாதர் பட் இஸ் அ பேரண்ட் காட். பெற்றவராகிய கடவுள். இந்த உலகத்தை அவர் பெற்றெடுக்கின்றார் அல்லது படைக்கின்றார். அனைத்து மூச்சுகளுக்கும் அவர் காரணமாக இருக்கின்றார். அனைத்து உயிர்களுக்கும் அவரே காரணியாகவும் இருக்கின்றார். பிரியமானவர்களே, முதலாவது வார்த்தை நமது திருமறையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கடவுள் தொடக்கத்திலே வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியிலே இறைவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இந்த படைத்தார் என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே பாரா என்று அழைக்கப்படும். பாரா என்கின்ற வார்த்தை இருக்கிறது, ஹாசா என்ற வார்த்தையும் இருக்கிறது. 2 வார்த்தைகள். பாரா என்பது என்னவென்று சொன்னால், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவது, படைப்பது. ஒன்றுமே இல்லை, ஆனால் அதிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. அதை கடவுள் செய்கிறார். ஆனால் ஆசா என்பது மேட் என்ற வார்த்தை. ஒரு பொருளிலிருந்து இன்னொன்றை மற்றொன்றை உருவாக்குதல். ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவன் களிமண்ணிலிருந்து ஒரு பானையை உருவாக்குறான். அதற்கு பேர் ஆசா என்ற பெயர், மேட். ஆனால் ஒன்றும் இல்லாமலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்றார். அதுதான் உண்மையிலேயே அவர் பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் ஆண்டவருடைய கரங்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல, அது படைப்பிலேயே அவைகள் என்ன செய்கிறது சொன்னால், அவை விடுதலைக்கு நேராக வழிநடத்துகிறது. மகாபலிபுரத்தில் இருக்கின்ற ஒரு சிற்ப கலைக்கூடத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியாய் சொன்னார். ஒரு சிற்பமானது அந்த கல்லிலிருந்து விடுபட்டு வெளியே வந்த காரணத்தினாலே அது சிற்பமாக இருக்கிறது. அந்த கல் இருக்கின்ற வரை, கல்லில் அடைபட்டிருக்கிறவை, அதை நாம் சிற்பம் என்று அழைப்பதில்லை. மாறாக அதை உடைத்தெறிந்து சிற்பியின் கையினால் உடைக்கப்பட்டு வெளியே வருகின்ற பொழுதுதான் அது ஒரு முழு படைப்பாக அது மாறுகிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணாகவே இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய மூச்சு உள்ளே சென்றவுடன் அவனு ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய படைப்பு என்பது நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் அல்லது மரங்களை மட்டும் குறிப்பிடுவதல்ல, மாறாக மனிதனையும் அது குறிப்பிடுகிறது. மனிதனையும் ஆண்டவர் படைத்தார். ஆகினாலே இந்த உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் காரணியாகவும் அவரே வல்லமையாகவும் செயல்படுகின்றார். திருப்பாடல்கள் சங்கீதம் 29 நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் வருகின்ற 11 வசனங்களும் மிக அழகாக தத்ரூபமாக சித்தரிக்கிறது. என்ன சித்தரிக்கிறது? முதல் 2 வசனங்கள் கடவுள் நம்மை எப்படி இந்த உலகத்தில் படைத்தார், ஆகினாலே வல்லமையான கடவுளை நாம் வழிபடுவதற்கு இந்த சங்கீதக்காரன் நம்மை அழைக்கின்றார். முதல் 2 வசனங்களிலே 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் படிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசியாக வருகின்ற 10வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து ஆண்டவரை நம் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கே எல்லா மாட்சிமையும் உரித்தாகுக, வழிபடுங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை படிக்கின்ற பொழுது நாம் அதிர்ந்து போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சங்கீதத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு. அது இடி முழக்கத்தின் சங்கீதம் என்றும் பெயர். த சாம்ஸ் ஆஃப் 7 thunders. 7 thunders அல்லது 7 இடி முழக்கங்களின் திருப்பாடல்கள் என்று ஏன் கூறுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய குரல் அல்லது கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற பதம் 7 முறை வருகிறது. 3வது வசனத்திலேயும் 4வது வசனத்திலேயும் 5வது வசனத்திலேயும் 7, 8, 9 ஆகிய அத்தனை வசனங்களிலேயும் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய குரல் என்கின்ற வார்த்தை 7 முறை வருகிறது. நீங்கள் இன்னும் ஆழமாக படிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் என்ற வார்த்தை 18 முறை வருகிறது. பிரியமானவர்கள், ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், கர்த்தருடைய ஓசை, ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்திலே படைக்கப்பட்டார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினாலே உலகம் படைக்கப்பட்டது. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உடையது என்று சொன்னால், அது லீபனோனின் மரங்களை அது உடைத்தெறிகிறது. ஏன் லீபனோன் மரத்தை சொல்லுகிறார்? லீபனோன் மரம் மிக உயர்ந்ததாகவும் அது மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஆகினாலே இந்த உலகத்தின் வலிமைகள் கடவுளுடைய குரலுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை காட்டுகிறது.
கடவுளின் வார்த்தை நீர்த்திரள்களின் மேலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நீர்த்திரள் என்பது எதை காட்டுகிறது? ஆதியிலே தொடக்கத்திலே நீர்களின் மேலே, நீர்த்திரள்களின் மேலே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வசனத்தை நாம் படிக்கிறோம். நீர்த்திரள் என்பது ஒரு பயத்தையும் அச்சத்தையும் அல்லது ஒரு பெரிய ஆபத்தையும் குறிக்கின்ற ஒரு சொல். ஆனால் ஆண்டவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் குரல், ஆண்டவர் நீர்த்திரள்கள் மேலே இருக்கின்றார். காதேசின் பாலைவனம் ஆண்டவருடைய குரலுக்கு நடுங்குகிறது. காதேசுடைய பாலைவனத்தை குறித்து ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? காரணம், காதேசுடைய பாலைவனம் மிக பெரியதாகவும் மக்களை அச்சுறுத்துகிறதாகவும் இருக்கிறது. அவைகள் கூட கடவுளுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறது. மின்னல்கள், காடுகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் மனிதனுக்கு ஒரு பெரிய சவால்களாக இருக்கிறது. ஆனால் உலகத்தின் சவால்கள் கடவுளுடைய வல்லமைக்கு அது உட்பட்டது. நம்முடைய சவால்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஆகினாலே வல்லமையுள்ள கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை மிகவும் அழகாக இந்த 29வது சங்கீதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த 29வது சங்கீதம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது மக்கள், த வே ஆஃப் பீப்புள், மக்களுடைய வழியை குறித்தும், இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறுடைய வழியை குறித்தும், அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு இந்த கிரியேஷன், அதாவது படைப்பை புரிந்து கொண்ட வழியை குறித்தும் தெரிவிக்கின்ற ஒரு சங்கீதமாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். படைப்பாளியாகிய ஒரு கடவுள். அவர் படைத்த படைப்பு மிக மிக அழகானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை படைப்புகளும் அவரால் படைக்கப்பட்டது. ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய அறிவியலாளர் சொல்லுகின்ற வார்த்தை நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு மனிதன் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது கடவுளுடைய இறைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களையும் அவர் படைத்த படைப்புகளும் பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுள் இல்லாமல் இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லுகிறார்கள். புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன் சொல்லுகிற வார்த்தை, கடவுளின் ரகசியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் மேலும் சொல்லுகையில் அவர் சொல்லுகிறார், என்னை தவிர வேறு யாரும் கடவுளுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்றும் கூட அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அறிஞர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கடவுளே இந்த உலகத்தை படைத்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆண்டவருடைய மூச்சு நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நாம் உயிர் வாழ்கின்றோம். ஆண்டவருடைய மூச்சு எடுக்கப்பட்டால் நாம் ஒன்றுமில்லாமல் போகின்றோம். கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை திருமறையிலே யாவே என்பதாகும். இந்த யாவே என்ற வார்த்தையை உச்சரித்து பாருங்கள். யா என்று சொல்லுகிற பொழுது உள்ளே நாம் சுவாசத்தை எடுக்கிறோம். வே என்று சொல்லுகிற பொழுது வெளியிலே செல்லுகிறது. யாவே என்று சொன்னால் உள்ளே மூச்சு சென்று வெளியே வருவது. இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த மூச்சு தான் இருப்பு நிலைக்கு, கடவுள் இருப்பு நிலைக்கு அதிகாரமாக இருக்கிறது. ஆகினாலே கர்த்தர் இந்த அவருடைய மூச்சை தருகின்றார். அது மாத்திரமல்ல, நம்மை வாழ்வளிக்கின்றார். அவருடைய ஆன்மா நம்மிடத்தில் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரே நம்மை ஜீவ ஆத்மாவாக அவர் மாற்றினார். பிறிதொரு காலத்திலே இந்த ஜீவ ஆத்மாவை இழந்து பயந்து கொண்டிருந்த சீடர்கள், யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் திரும்பமாய் வந்து அவர்களிடத்திலே தமது ஆவியை அனுப்பி அவர்களை உயிரடைய செய்கின்றார். திரும்பமாக ஊழியத்திற்கு அவர்களை கொண்டு செல்லுகின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி ஒரு பாலைவனத்திற்கு கொண்டு செல்கிறார். அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஆண்டவருடைய ஆவி ஊதப்படுகிற பொழுது அவர்கள் எல்லோரும் சேனை திரளாக மாறுகிறார்கள். ஆக கடவுளுடைய படைப்பு மிக அழகானது. கடவுளின் படைப்பை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பாதிப்பு, ஃபர்ஸ்ட் கிரியேஷன், இரண்டாவதாக பொல்யூஷன். கடவுள் படைத்த இந்த உலகத்தை மனிதன் என்ன செய்தான்னு சொன்னால் அதை பாழ்படுத்தி விட்டான். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 25 வசனங்கள் வரை இருக்கின்ற பகுதியை நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த ரோமருக்கு நிருபம் எதை குறிப்பிடுகிறது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது, பவுல் எதற்காக எழுதுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு உலகம் அனைத்தும் இருக்கின்ற மக்களும் கிரேக்கர்களும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் இவ்வாறு எழுதுகிறார். ஆக இந்த ரோமர் நிருபத்தை அவர் எழுதுகின்ற பொழுது இந்த உலகமானது கடவுளுடைய கரத்திலிருந்து விடுபட்டு பாவத்திற்குள்ளாக சிக்கி தவிக்கிறது. ஆகினாலே மனிதனும் இந்த உலகமும் மீட்கப்பட வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். மனிதன் முதலாவது மீட்கப்பட வேண்டும். அவன் ஊன் இயல்புகளாலே அவன் சிறைப்பட்டிருக்கிறான். 6வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் 8வது அதிகாரம் ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், எப்படி இந்த உலகத்திற்குள்ளாக பொல்யூஷன் பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், ஊன் இயல்புகளுக்கு ஏற்று வாழ்ந்தால் சாவு வரும், மாமிச சிந்தனை மரணத்தை கொண்டு வரும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து 8வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், உடலை திருப்திப்படுத்துகிறவர்கள் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 12வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, இந்த உலகத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல, மாறாக நம்மை உலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு, இந்த உலகத்தில் நம்மை வாழ வைப்பவருக்கு நாம் என்ன செய்கிறோம், கடனாளியாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது கடவுளை வணங்குவதற்காகத்தான், ஆண்டவராகிய கடவுளை தொழுவதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காகவும் தான். ஆனால் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினாலே இந்த உலகத்திற்கு பாவம் வந்து சேர்ந்தது. இன்னும் பாவத்தினுடைய பிடியிலே மனிதன் இருக்கின்றான். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது தனி மனிதனுடைய ரட்சிப்பு வேண்டும் என்பதை திரும்பமாக குறிப்பிடுகின்றார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள், ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தையினாலே மீட்கப்பட வேண்டும் என்பதை அவர் அழகாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இளைஞனாக இருந்தபொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் என்னுடைய காதுகளே ஒலிக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்பார்கள். ஆர் யூ சேவ்ட்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து ஆண்டவரே என்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. பழைய பாவத்தை துறந்து தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதுதான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுபடுவதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வியும் அதுதான். நீங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் நம்மை பார்த்து கேட்கின்றார், ஊன் இயல்புகளுக்கு ஏற்று வாழ்ந்தால் சாவு வரும். அதாவது மாமிச சிந்தனையோடு இருந்தால் நமக்கு மரணம்தான் ஏற்படும். அது ஆவிக்குரிய வாழ்வு அல்ல, மாறாக இந்த உலகத்துக்குரிய சாவு நமக்கு வந்து சேரும் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இனி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மாம்ச சிந்தனையோடு வாழ மாட்டோம், இன்னைக்கு இந்த உலகத்தின் சிந்தனையோடு நாங்கள் செயல்படுவதில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வருகின்ற வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பாக இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. பிரியமானவர்களே, பாவம் நம் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்ற பொழுது ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். இந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் விடுதலை அடைய வேண்டும். ஆகினாலே நாம் விடுதலை அடைவதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், அது இன்னொன்று. அடுத்ததாக இயற்கையும் மனிதனுடைய கரங்களிலே அது அடைபட்டு சித்திரவதை செய்யப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பாதிப்பு. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தலைப்பு நாம் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், இயற்கை விடுதலைக்காக இயங்குகிறது. இந்த இயற்கை எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், இயற்கையினுடைய நிலையை குறித்து பாருங்கள். 18வது வசனத்திலிருந்து 25வது வசனத்திலே, இறைமகன் வெளிப்பட சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. 19வது வசனம். 22வது வசனத்திலே, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் சேர்ந்து பிரசவ வலியோடு காத்து கொண்டிருக்கிறது, அவை ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகம் மனிதனுடைய கரங்களிலே அது அடைபட்டு சித்திரவதை செய்யப்படுகிறது. தொழில் புரட்சி என்று ஒரு காலத்திலே ஆரம்பித்து அந்த தொழில் புரட்சி அதிக உற்பத்தியின் காரணமாக என்ன நடந்தது சொன்னால், அதிக லாபம் நோக்கத்துடன் செயல்பட்ட காரணத்தினாலே, சுயநலம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே, கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்த காரணத்தினாலே இந்த உலகத்தில் நீர், நிலம், காற்று
அனைத்தும் மாசுபட்டு இந்த உலகத்தின் அழகை நாம் கெடுத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயற்கையில் ஆண்டவர் இருக்கின்றார். இயற்கை இப்பொழுதும் கர்ப்பவேதனைப்படுகிறது. காரணம், அவற்றிற்கான விடுதலை அவசியம். மனித நாகரிகம் தேடல் அவனை இயற்கைக்கு அப்புறப்படுத்தி விட்டது. இயற்கையோடு உள்ள சகோதரத்துவத்தை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு உலகத்தை யோசித்து பாருங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே தட்பவெட்ப நிலை தடுமாறி செல்லுகிறது. இன்றைக்கு ஓசோன் லேயர் இன்றைக்கு ஓட்டை பெரிதாகி கொண்டே போகிறது. அதனால் ஓசோன் லேயரை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அது அதிகமாக இந்த உலகத்திலே பலவிதமான வியாதிகள், தோல் வியாதிகள் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும். கேன்சர் வியாதிகள் அதிகமாக பரவும். ஆக இந்த ஓசோன் லேயர் அதிகமாக இன்றைக்கு ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது நம் வானத்திலே. அது மாத்திரமல்ல, அமில மழைகள் பெய்து கொண்டிருக்கிறது, காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, புவி இன்றைக்கு வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புவி அதிகமான சூடு அதிகமாக காரணத்தினாலே குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறோம், வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கழிவுகள், பிளாஸ்டிக் பயன்படுத்துவதனாலே நெகிழி பயன்படுத்துகின்ற கழிவுகள் இன்றைக்கு அதிகம் காணப்படுகிறது. ஒரு புறத்திலே ரசாயன கழிவுகளை காண்கிறோம், இன்னொரு புறத்திலே அணுக்கழிவுகளை நாம் காணுகிறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலையில் நம்மை சுற்றிலும் நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். காடுகள் அழிகிறது, ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்த காரணத்தினாலே பூமிக்கு அடியில் இருக்கின்ற தண்ணீர் கெட்டு போகிறது. அது மாத்திரமல்ல, மரபணு மாற்றங்கள், இப்படி பலவிதமாக இன்றைக்கு உலகத்திலே ஏற்பட்டு கொண்ட காரணத்திலே நாம் இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். பல நாட்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று சிறுவர்களை பார்த்து சாதாரணமாக கேட்கின்ற கேள்வி, நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? ஒருவன் சொன்னான், நான் மருத்துவராக போகிறேன். இன்னொரு சொன்னால், நான் பொறியியலாளராக மாறப்போகிறேன். இப்படி பலரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டு ஒரு குழந்தை சொன்னார், நான் ஒரு வெட்டினரி டாக்டராக மாறப்போகிறேன், நான் ஒரு கால்நடை மருத்துவராக நான் மாறப்போகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஏன் என்று கேட்டபொழுது அந்த பையன் சொன்னார், நான் ஒருவேளை ஒரு நாய்க்கோ அல்லது மாட்டிற்கோ ஊசியை போட்டேன் என்று சொன்னால் அது திரும்பமாக என்னை திட்டாது, அதற்கு வலிக்கவும் வலிக்காது. அந்த குழந்தை புரிந்து கொண்டது. அது மாத்திரமல்ல, தவறான மெடிசன் நான் மெடிகேஷன் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை என் மேல் கேஸ் கூட போட முடியாது. அதாவது என்னை ஒரு நீதிமன்றத்திற்கும் அழைத்து செல்லாது. ஆகினாலே நான் வெட்டினரி டாக்டராக, ஒரு கால்நடை மருத்துவராக மாற விரும்புகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எடுப்பார் கைப்பிள்ளையை போல இன்றைக்கு இயற்கை சீரழிந்து இதிலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் இந்த உலகத்தை விடுவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கர்ப்ப வேதனைப்படுகிறது என்கின்ற பகுதியை நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். இந்த உலகத்தின் இயற்கை மனிதனுடைய கையிலே அது சின்னாபின்னமாகிறது. ஆனால் ஆண்டவர் அதை மீட்பதற்கு துடிக்கின்றார். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கேயும் இந்த உலகத்தின் இயற்கை கர்ப்பவேதனைப்படுகிறது என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். மூன்றாவதாக, முதலாவது கடவுளின் படைப்பு, காட்ஸ் கிரியேஷன். இரண்டாவது, கடவுளின் படைத்த படைப்பை மனிதன் செய்யப்பட்ட பாதிப்பு, மனிதர்களால் கொடுக்கப்பட்ட பொல்யூஷன் இருக்கிறது. மூன்றாவதாக, கடவுள் இந்த படைப்புகளை மீட்க துடிக்கின்றார். ரெடம்ஷன், படைப்பு, இரண்டாவது பாதிப்பு, மூன்றாவது மீட்பு. 1985களிலே ஒரு குறிப்பிட்ட குழு ஒன்று மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற குஜராத் மாநிலத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர்கள் ஆய்வுக்காக சென்றார்கள். அதில் சென்றவர்களுடைய அந்த குழுவின் தலைவர் மேத்தா பட்கர். பிரியமானவர்களே, இந்த மேத்தா பட்கர் அவர்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நர்மதா அணை கட்டுதல் பணியை தடுப்பதற்கு முழு வீச்சோடு செயல்படுகின்ற ஒருவர். NBA என்று சொல்வார், நர்மதா பச்சோவா ஆண்டோலன். இந்த நர்மதா அணையை கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் 1947 பின்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் எடுத்த முடிவின்படி அங்கிருக்கின்ற மக்கள் 4 கோடி மக்கள், அந்த 4 கோடி மக்களும் வாழ்வாதாரம் பெறுவதற்காகவும் மின் சக்தியை பெறுவதற்காகவும்
அவர்களுக்கு அங்கே இரிகேஷன்ஸ், அதாவது விவசாயம் செய்வதற்காகவும் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார். ஆனால் இந்த அணையை கட்டப்பட்ட பிறகு அங்கிருக்கின்ற ஏராளமான மக்கள் அங்கே வெளியேற்றப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, காடுகளில் வாழுகின்றவர்கள் அங்கே குடியமர்த்தப்படுவார்கள், அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற காரணத்திற்காக அங்கே கட்டக்கூடாது, அணைகளை கட்டக்கூடாது என்று சொல்லி அங்கே மேத்தா பட்கர் அவர்கள் போராடி கொண்டு வருகிறார், இன்றும் போராடி கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயற்கையை அழித்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாற்று பணிக்காக நாம் அழைக்கின்றார். இயற்கையை சகோதரத்துவத்தோடு பார்ப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். சில வேளைகளில் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை அல்லது திருமறையின் வார்த்தைகளை நேரடியாக வேறு விதமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நீங்கள் இந்த உலகத்தை பலுகி பெருகி நிரப்புங்கள், இந்த உலகத்தின் கடலையும் மச்சத்தையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் நம்முடையது என்று சொல்லி எல்லாவற்றையும் அழித்து சீரழித்து விடுகின்றோம். காடுகளை அழிக்கின்றோம். இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் மாசு அதிகமாக காணப்படுகிறது. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகினாலே பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தை ஒரு சகோதரத்துவத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாகும். ஆகினாலே ஆண்டு கொள்ளுங்கள் அல்ல, மாறாக 2வது அதிகாரம் ஆதியாகமம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதாமை இந்த உலகத்திலே படைத்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவனை இந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். இன்றைக்கு இயற்கையை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, பாதிக்கப்பட்ட இந்த படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது. அந்த விடுதலையை கொடுப்பது யார் என்று சொன்னால், ஆண்டவர் நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எசேக்கியேலுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 24 36 வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், உங்களிடையே நான் தூய நீரை தெளிப்பேன், அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே புதிய இருதயத்தை நான் அருளி செய்வேன் என்று சொல்லி 3வதாக அவர் சொல்லுகிறார். 27வது வசனத்திலே, இதோ உங்களுக்குள்ளே கல்லான இருதயத்தை எடுத்து மாறாக சதையான இருதயத்தை நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்குள்ளே புகுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கல்லான இருதயம் இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளே வைப்பேன் என்று சொல்லாமல் புகுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு இதை பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றார். நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். நாமும் இந்த உலகத்தை மீட்கின்ற பொறுப்பை கடவுளோடு சேர்ந்து இணைந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகினாலே கடவுள் படைத்தார், நாம் அதை அழிக்க துணிந்தோம். இன்றைக்கு திரும்பவுமாக மாறுபட்டு நாம் அந்த படைப்பை திரும்பவுமாக நாம் மாற்றுவதற்கும் படைப்பை திரும்பவுமாக விடுதலை செய்வதற்கும் பேறு காலத்தில் இருக்கின்ற கர்ப்பவேதனைப்படுகின்ற அந்த இயற்கையை திரும்பவுமாக நாம் வாழ்வளிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை தருகின்றார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை விலப்படுத்தி பாதுகாப்பராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம், ஜெபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், நாங்களும் படைக்கப்பட்டோம். சகோதரத்துவத்தோடு நாங்கள் வாழாமல் இந்த உலகத்தின் இயற்கைகளை அழிக்க துணிந்தோம். இன்று ஆண்டவரே, உலகத்தில் பெரிய அச்சங்கள் உருவாகியிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, திரும்பவுமாக இந்த உலகத்தை மீட்கும் பொறுப்பையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த பொறுப்புகளில் நாங்கள் நிலை நின்று இந்த உலகத்தை பாதுகாக்க நீர் அருள் தாரும். கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர், எங்களுக்கு வாழ்வளித்த ஆண்டவர், எங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்த ஆண்டவர், இந்த உலகத்தையும் மீட்கிறீர். எங்களின் வழியாக உம்மோடு நாங்கள் கைகளை கோர்த்து இந்த உலகத்தை பாதுகாக்க திரும்பவுமாய் நீர் வாய்ப்பை தரவணமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். புதுபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தறினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். பிரியமானவர்களே, 14/6/2020க்கான அறிவிப்புகள். கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவுதல் காரணமாக அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வண்ணம் ஊரடங்கு நிமித்தமாக நமது ஆலயத்தில் வழிபாடுகள் அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு இரங்கல் செய்தி. நம்ம திருச்சபை சார்ந்த மூத்த உறுப்பினர் நம்பர் 12 பழனியப்பா நகர் கௌரிவாக்கம் 3வது மெயின் ரோடில் வசித்து வந்த திரு அன்புநாதன் இயேசுதாஸ், வயது 76, கடந்த 11ஆம் தேதி அதிகாலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவரது நல்லடக்க ஆராதனை 11ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு செம்பாக்கம் கல்லறையில் நடைபெற்றது. கர்த்தருடைய நிலை வாழ்வில் பிரவேசித்த திரு அன்புநாதன் இயேசுதாஸ் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் வழியாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இறை மக்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களே, அன்புள்ள இறை மக்களே, ஏற்கனவே நாம் அறிந்த வண்ணமாக நமது ஆலயத்திற்கு பின்புறத்தில் உள்ள 2 கிரவுண்ட் இடத்தை 4 கோடி ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துள்ளது. நமது ஆலயத்திற்கு அந்த இடம் மிகவும் அவசியமாய் இருப்ப காரணத்தினாலே அந்த இடத்தை வாங்கும்படி விற்பனையாளரை மறுபடியும் சந்தித்து பேசிய பொழுது விற்பனையாளர் அந்த இடத்தை ஆலயத்திற்கே விற்பதற்கு தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதற்கான தொகையை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள் செலுத்தி பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தை வாங்கும்படி அதற்கான நிதி திரட்டும்படி திருச்சபை குருசேகர குழு முயற்சிகள் எடுத்து வருகிறது. மேலும் இந்த இடத்தை வாங்குவதற்கான நிதி அளிப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தவர்கள் தயவு செய்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்த தொகையை செலுத்தும்படி ஆலயத்தில் நிதியாளரை தொடர்பு கொண்டு இந்த தொகையை செலுத்தும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆலயத்தை வாங்குவதற்கான முயற்சியை செய்கின்ற பொழுது இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் இதற்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்ப இறைவேண்டலிலே நீங்கள் ஜெபம் செய்யும்படியாகவும் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே இந்த திருச்சபையில் பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாக நீ தந்து வந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் தீர்க்காயுசுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இனிமேல் வருகின்ற நாட்களிலே
அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உடல்நலத்தையும் தந்து வழிநடத்தும் சுவாமி. வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற ஆண்டவர் கர்த்தர் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை தந்துடுறோம். குறிப்பாக திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாக அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு பொருந்த நீர் அருள் தரவணமாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் நீ தந்து ஆண்டவரே சியோனின் நன்மைகளையும் சியோனின் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திருமண நாளை காணுகிறவர்களையும் அருமையான பிறந்த நாளை காணுகிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துடன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சார்ந்த திரு ராஜாதுரை தாமஸ், செல்வி ஜெயசீலி என்பவருடைய மகன் செல்வன் சாம் மோசஸ் என்பவருக்கும், CSI மூலக்கடை லெபனோன்புரம் திருச்சபை, செயின்ட் ஜான்ஸ் திருச்சபையை சார்ந்த திரு கிங்ஸ்டன் டேவிட், திருமதி விக்டோரியா எலிசபெத் என்பவருடைய மகள் செல்வி ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இவ்வொருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் இருக்குமேயானில் அதை திருச்சபை ஆயருக்கு நீங்கள் எழுத்து வழியே தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட பொருளுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை விருத்தி அடைய செய்கின்ற பரமபிதாவே, திரு சாம் மோசஸ் அவர்களுக்காகவும் ஜெனிஃபர் அவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருவரையும் திருமணத்தில் இணைக்க சித்தம் கொண்ட எங்கள் ஆண்டவர் இவருடைய வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல கடவுள் அவர்களுக்கு நியமித்திருக்கின்ற இலக்குகளை அவர்கள் அறிந்து கொள்ள நீர் அருள் தர வேண்டுமாய் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இரு குடும்பங்களும் இணைகின்ற வேளையிலே மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைவாய் அவர்களோடு இருந்தருளும். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை மீண்டும் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே இயேசுவே கிருபாசனபதியே என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 153வது பாடல், இயேசுவே கிருபாசனபதியே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். உரையே துணை அண்டே
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். நீர் படைத்த இந்த படைப்பு அது மரண வேதனைப்படுகிறது, உம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறது. நாங்கள் இந்த படைப்புகளை பாதுகாக்காமல் பேணி வளர்க்காமல் அவைகளை அழித்தும் இருக்கின்றோம். அவைகளை குறித்து கரிசனை இல்லாமல் இருந்திருக்கின்றோம். இந்த கரிசனையை நீ தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் பாதுகாத்து பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகத்தின் இறுக்கியும் பாதுகாக்கின்ற பொழுது கர்த்தர் முழு விடுதலையும் தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே ஊரடங்கு உத்தரவின் காரணமாக நாங்கள் அனைவரும் ஓரிடத்தில் கூட முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே தங்கியிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு உமது அடியார்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்த வேண்டுமா என்பதில் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, கூடிய விரைவிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தூய மார்க்க ஆலயத்தில் ஒன்று கூடி நாங்கள் கூட்டு பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள நீர் அருள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சுகவீனமாக இருக்கிறவர்கள், வீடுகளிலே பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் காத்தருளும். எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை நீர் மீட்டு ரட்சித்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்காக, எங்களுடைய பாவத்திற்காக ஒரு சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீர். ஆண்டவரே, அவரால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உண்மை நாங்கள் உணர்கிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாக உமது கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவு பாடலாக பாமாலைகளிலே 212வது பாமாலையை நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போலவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து அகமகிழ்ந்து பாடுவோம். பகலோன்
பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் யாவரும் சொல்லுவோம். பரமண்டலத்திற்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று எழுப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோம்.